இத்தனைக்கும் வந்து இவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அவங்கள சேஸ் பண்ணிட்டு வர்ற சோபன் ஷெயர் வந்து பைக்ல தான் வர்றாரு. காரை விட்டு பைக்கை ஏற்றலாம்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னமோ அந்த ஆள் கூட போட்டிக்கு ஸ்லோ ரேஸ் விட்டுட்டு இருக்காங்க. அதாவது நாகார்ஜுனா சோபன் ஷெயரோட தலையில நங்குன்னு ஒரு பெரிய சுத்தியில வச்சு 10 வாட்டி அடிக்கிறாரு. அடிக்க அவரோட மூளையெல்லாம் முட்டைப்பொடி மாசம் ஆயிருக்கும். அங்கே ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாரு, நிச்சயமா இறந்துருப்பாரு. ஆனா அடுத்த சீன்ல நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு சோபன் ஷெயர். எத்தனை பேர் வந்து காப்பாத்தினாலும், எத்தனை தடவை அவங்களா தப்பிச்சாலும், அந்த பிரீத்தி கேரக்டர் பேக்கு மாதிரி அதுவா போய் திரும்ப அவன்கிட்ட மாட்டிக்குது. அந்த கேரக்டர்ல நடிச்ச ஸ்ருதிஹாசன் கிட்ட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த படத்துல உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான், என்ன நடந்தாலும் உங்களை சுத்தி என்ன மாதிரி விஷயங்கள், என்ன கலைவரம் நடந்தாலும் நீங்க அப்படியே சும்மா ஒரே இடத்துல நிக்கணும். உங்களுக்காக, உங்களை காப்பாத்துறதுக்காக பல பேர் இறந்து போனாலும் கூட நீங்க பேக்கு மாதிரி அதே ஒரே இடத்துல தான் நிக்கணும். இது மட்டும் தான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. இந்த மாதிரி இந்த படத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸையும் கன்வீனியன்டான ரைட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சீனுமே குபீர்னு இருக்கும். அல்ல குறையாத ஒரு கண்டென்ட் சுரங்கம் இந்த படம். இத்தனை ஸ்டார்ஸை வச்சுக்கிட்டு ஒரு சுமாரான படத்தை கூட கொடுக்க முடியலன்னா அது எவ்வளவு லேசியான ரைட்டிங். ஆடியன்ஸை ஏமாத்துற வேலை தானே அது. கதைக்கேற்ற மாதிரி நல்ல நடிகர்களை காஸ்ட் பண்ணதால தான், அந்த கேரக்டர்ஸ் சுற்றி கதை நடக்கிறதால தான் இப்போ நான் சொன்ன எல்லா படங்களை பற்றியும் இப்பவும் நம்ம பேசுகிறோம். இதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான படங்களாக இருக்குது. அதை விட்டுட்டு தெலுங்குலேருந்து ஒருத்தர், மலையாளத்துலேருந்து ஒருத்தர், ஹிந்திலேருந்து ஒருத்தர் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து ஒப்பேத்தி படம் எடுத்தா அது கூலி மாதிரி தான் இருக்கும். விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 19 முதல் உலகமெங்கும். நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, அமீர் கான், நாகார்ஜுனா, சோபன் ஷெயர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற கூலி தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளுக்கு இடையில பயங்கரமான ஒரு ஹைப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த கூலி திரைப்படம். ஆனால் நான் ஏற்கனவே சமீபத்தில் வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு இந்த படம் மேலே 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருந்தது. பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் வந்த இந்த படத்தோட டைட்டில் டீசர், சமீபத்தில் வந்த இந்த படத்தோட பாடல்கள், ட்ரெய்லர் எதுவுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காலாம் இல்லை. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க தான் நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு இந்த படம் எப்படி ஒரு காட்சி அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சென்னையில ஒரு பேச்சுலர் மேன்ஷன் நடத்திட்டு இருக்கிற ஹீரோ தேவராஜுக்கு அவரோட நண்பர் ராஜசேகர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்து சேருது. ஸோ தன்னோட நண்பனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக விசாகப்பட்டினத்துக்கு போறாரு. ஆனால் அங்கே போன பின்னால்தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தன்னோட நண்பன் செத்தது இயற்கையான மரணம் இல்லை, அது ஒரு கொலை அப்படின்னு. தன்னோட நண்பனை கொன்னது யாரு, எதுக்காக கொன்னாங்க, என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஹீரோ ட்ரை பண்றாரு. அதே விசாகப்பட்டினத்துல ஹார்பர் ரிலீஸுக்கு எடுத்து தன்னோட கடத்தல் வேலைகளுக்காக யூஸ் பண்ணிருக்கான் வில்லன் சைமன். அந்த சைமனோட ரைட் ஹேண்டா இருக்கிறது தயால் அப்படிங்கிற ஒருத்தன், ரொம்ப ரூட்லெஸ்ஸான ஒரு அடியாள். ஸோ இந்த ஸ்மக்லிங் நெட்வொர்க்குக்கும் தன்னோட நண்பன் ராஜசேகரனோட மரணத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஹீரோ தேவராஜுக்கு தெரிய வருது. அதனால அந்த கடத்தல் கும்பலை நோக்கி ஹீரோ தேவராஜ் போறாரு. அவங்க கூட நெருக்கமாக ட்ரை பண்றாரு, தன்னோட நண்பனோட மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த கூலி படத்தோட கதை. இது ஒரு ரோஸ்ட் வீடியோ, அதனால கண்டிப்பா நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். அதை மனசுல வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் அன்டவுட்டட்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவரோட சூப்பர்பான ஸ்க்ரீன் பிரசன்ஸும் அவரோட கரிஷ்மாவும் சில மொக்க சீன்ஸை கூட கொஞ்சம் டாலரபிளாக மாற்றிடுது. இந்த முழு படத்தையும் உங்களால் ஓரளவுக்கு பொறுத்துட்டு பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு முதற் காரணம் அவராக தான் இருப்பார். ஆரம்பத்தில் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் டெமோ காட்டக்கூடிய அந்த ஃபைட் சீன், அனுஷ்கா கூட தெலுசு அப்படின்னு சொல்கிறது, சோபன் ஷெயர் கூட ரஜினி அவர்கள் பேசக்கூடிய ஒரு சில சீன்ஸ்னு அங்கங்கே சில என்ஜாயபிளான மாஸ் மூமெண்ட்ஸ் இருந்தது. இதை தவிர இந்த படத்தோட முதல் 20 நிமிஷமும் இன்டர்வலுக்கு முன்னால் சில காட்சிகளில் ஒரு சில விஷயங்கள் ரெவல் ஆகக்கூடிய மூமெண்ட்ஸும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் இதை தாண்டி இந்த படத்தில் வந்து விசில் மூமெண்ட்ஸ் அப்படின்னும் இல்லை ரொம்ப சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸ் அப்படின்னும் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. கைதி அண்ட் விக்ரம் மாதிரியே ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில், அதுவும் ரஜினி மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சுக்கிட்டு ஹீரோயினே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறதே வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம்தான். தான் எடுத்துக்கிட்ட கதையில் ஹானஸ்டாக இருக்கணும், அதில் வந்து ஹீரோயின்லாம் வச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சதுக்காக அவரை பாராட்டலாம். அனிருத் அவர்களுடைய பாடல்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் எனக்கு பவர் ஹவுஸ் தவிர மற்ற 2 பாட்டும் பெருசாக பிடிக்கல. ஆனால் படத்தோட பார்க்கும்போது, விஷுவல்ஸாக பார்க்கும்போது சிக்கிட்டு பாட்டும் சரி, மோனிகா பாட்டும் சரி ஓரளவுக்கு ரசிக்கும்படி இருந்தது. ஆனால் சாங் பிளேஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப கொடுமையாக தான் இருந்தது. உதாரணத்துக்கு மோனிகா பாட்டு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் கப்பலில் வந்து கேப்டனோட பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த கேப்டனோட பொண்ணு பேர் மோனிகா, அவங்க தான் பூஜா ஹெக்டே. அவங்கள பார்த்ததுமே சோபன் ஷெயர் வந்து மோனிகா அப்படிம்பாரு. உடனே எல்லாரும் மோனிகான்னு அடிப்பாட ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாக அனிருத் அவர்களுடைய சில பாடல்களில் அவர் இதுக்கு முன்னால் கம்போஸ் பண்ண ஒரு சில ஹிட் பாடல்களோட சாயல் நிறையவே இருக்கும். அப்படி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, மொப்ஸ்டா அப்படிங்கிற ஒரு ட்ராக் கேட்கும்போது விக்ரம் படத்தில் வர்ற ஒன்ஸ் அப்பான் அ டைம் ட்ராக்கையும்,
அப்புறம் ஜவான் படத்துல வர்ற அந்த ரத்தோர் சிங் பிஜிஎம் கலந்து அடிச்ச மாதிரி இருக்கு. பின்னணி இசை கண்டிப்பா அனிருத் அவர்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்ல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சில இடங்கள்லாம் ரொம்ப ரெப்படேட்டிவா இருக்கு. போட்ட மியூசிக்கே திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் போட்டு வச்ச மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஸ்டில் இந்த படத்துல அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அது ரெப்படேட்டிவா இருந்தாலும் ஒரே மாதிரி இருந்தாலுமே கூட அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஒரு சில காட்சிகளையாவது கொஞ்சம் காப்பாத்துது. அவரோட பின்னணி இசை இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ், மாஸ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உப்பு சப்பே இல்லாமல் தான் இருக்கும். இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, கண்டிப்பாக அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போகும். நம்ம சேனல் இது வரைக்கும் போட்ட ஒன் ஆஃப் த லென்த்தியஸ்ட் ரிவ்யூவாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படத்தோட முதல் மைனஸ் என்னன்னா, கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாத இந்த படத்தோட கதை தான். லோகேஷ் கனகராஜ் எடுத்த விக்ரம் படமும் அதே போல் இதுக்கு முன்னால் ரஜினி அவர்கள் நடித்த ஜெயிலர் படமும் மிகப்பெரிய ஹிட் ஆயிட்டதாலேயோ என்னவோ அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய மாதிரி சிமிலரான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அதுல ஹீரோட பையன் செத்துருவாரு, இதுல ஹீரோட ஃப்ரெண்டு செத்துடுறாரு. இந்த 3 படங்கள்லயுமே கடத்தல் தான் பிரதானம். கஞ்சா கடத்தல், சிலை கடத்தல், தங்கம் கடத்தல், ஆர்கன் டிராஃபிக்கிங்னு கடத்தல் தான் இந்த 3 படங்கள்லையுமே பிரதானம். அதே போல் விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸில் ரோலக்ஸ் வர்ற மாதிரி இதில் தாஹா அப்படின்னு அமீர் கான் வர்றாரு. அண்ட் ஜெயிலர் படத்தில் ஹீரோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சிவராஜ்குமார் வர்ற மாதிரி இந்த படத்தில் ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக, ஹீரோ கூட இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்காக உபேந்திரா வர்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்ஃபேக்ட் தர்பார் படத்துலையும் கூட இதே மாதிரி ஒரு கதை தான் வரும். தன்னோட பொண்ணை கொண்டது யாருன்னு தெரியாமல் போற வர்றவனெல்லாம் போட்டு தள்ளிட்டு இருப்பாரு ஹீரோ. அண்ட் எப்படி லியோ படத்தில் ஹீரோ ஒரு ஹைனா வளர்ப்பாரோ, அவங்க வீட்டுக்குள்ள சில அடியாட்கள் நுழையும் போது அந்த ஹைனா அட்டாக் பண்ணுமோ, அந்த மாதிரி இந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு 17 பேரை ஹைனா மாதிரி வளர்த்துட்டு இருக்காரு, அவருக்கு தேவைப்படுறப்பெல்லாம் அட்டாக் பண்றதுக்காக. இந்த கூலி கதையோட ஆரம்ப புள்ளியே கொஞ்சம் கூட கன்வின்சிங்கா இல்ல. என்ன கதரா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது ராஜசேகர் அப்படிங்கிற கேரக்டர், சத்யராஜ் நடிச்சிருக்கிற அந்த கேரக்டர் வந்து ஒரு பெரிய ரிசர்ச் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு தன்னோட பொண்ணுங்களுக்காக பல வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன கண்டுபிடிக்கிறாரு தெரியுமா? மொபைல் கிரிமேட்டர். அதாவது ஒரு எலக்ட்ரிக் சேர் மாதிரி இருக்கும். இந்த கல்யாண வீடுகள்லாம் வந்து வாடகைக்கு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் சேர், அந்த மாதிரி ஒரு சேர் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கரண்ட் ஆன் பண்ணி ஒரு டெட் பாடியை வச்சிங்கன்னா அது சில நிமிடங்களில், சில நொடிகளில் எரிச்சு சாம்பலாக்கிடும். இது எதுக்காக அவர் கண்டுபிடிக்கிறாரு, அதுவும் தன்னோட பொண்ணுங்களுக்காக இதை ஏன் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. இந்த கண்டுபிடிப்பு மக்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு பேராபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் பேன் பண்ணிடுறாங்க. அதை அவங்க அப்ரூவ் பண்ணல. நம்ம ஒரு பெரிய ராஜசேகர் ஒரு பெரிய அப்பன்ஹைமர் மாதிரி, அவர் என்னமோ அட்டாமிக் மாமா கண்டுபிடிச்ச மாதிரி அதை பேன் பண்றாங்க. சரி, முதல்ல நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி எதுக்கு ராஜசேகர் இந்த மொபைல் கிரிமேட்டரை வந்து கண்டுபிடிக்கணும்? எதுக்கு வில்லன் எடுத்துட்டு போய் யூஸ் பண்றதுக்கா? அப்படிதான், அதுக்காக தான் வச்சிருக்காங்க. அதாவது இவர் ஒன்று கண்டுபிடிப்பாரு, அதை வில்லன் எடுத்துட்டு போறோங்கிற மாதிரி ரொம்ப கன்வீனியன்டான ஒரு ரைட்டிங். ஆனா படம் முழுக்க எல்லா விஷயங்களுமே இப்படிதாங்க இருக்கு. சௌரியத்துக்கு எழுதியிருக்காங்க, இஷ்டத்துக்கு எல்லாமே. லாஜிக்னா கிலோ எவ்வளோ அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஒவ்வொரு சினிமே இருக்கு. சத்யராஜ் எதுக்காக அந்த இத்து போன மிஷினை கண்டுபிடிக்கிறாரு? அப்போதான் வில்லன் கதைக்குள்ள வர முடியும், வில்லனுக்கு அது தேவைப்படும். ஆனா அவர் கேட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, நான் செத்து போன நாய் பூனையெல்லாம் இருக்கிறது அதை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக்கலா பாத்தீங்கன்னா வில்லனுக்கே அந்த மிஷின் தேவையே இல்லை. டெட் பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு அந்த ஆளுக்கு இந்த மிஷின் தேவையே இல்லை. ஏன்னா அந்த ஆள் இருக்கிறதே வந்து ஹார்பர்ல தான். அவனுக்கு பிடிக்காத ஆட்களை கொலை பண்ணானாலோ, இல்லைன்னா அவனோட தொழில் சம்பந்தப்பட்ட அந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணக்கூடிய ஆட்களை வந்து அவன் கொலை பண்ணனாலோ கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட்டு போயிடலாம். ஆனா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா கதை நகராது இல்ல. அப்போதானே வில்லன் வந்து சத்யராஜ் கிட்ட போக முடியும். அதே போல சௌபன் ஷாஹித் எதுக்காக சத்யராஜ் கொலை பண்றாரு அப்படிங்கிற காரணமும் தெளிவா சொல்லப்படவே இல்லை. ஆனா அப்படி கொன்னாதானே ஹீரோ கதைக்குள்ள வருவாரு. அவனோட நண்பன் சத்யராஜ் எதுக்காக இறந்தாரு, எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போதானே ஹீரோ கதைக்குள்ள வருவாரு. இல்லை நம்ம ரொம்ப லீஸ்டா நம்மளே ஒரு ரீசன் அசியூம் பண்ணிக்கணும், ரொம்ப மொக்கையா அசியூம் பண்ணிக்கணும்னா சௌபன் ஷாஹித் போலீஸ் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லி வேணா ஒரு முக்கியமான காரணமா அதை எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு பின்னால் அந்த கதையில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்யராஜ் இறந்து போன பின்னால அந்த மிஷினை யாருக்குமே ஆப்ரேட் பண்ண தெரியலையா, அந்த மொபைல் கிரிமினேட்டர். அதனால வந்து படம் முழுக்க வில்லன் வந்து ஹீரோவையும் சுத்தியாசனையும் அவங்க கூடவே வச்சுக்கிறாங்க. இல்ல தெரியாம தான் கேட்கிறேன், அது என்ன பெரிய ஹைப்பர்சோனிக் மிசைல், அது யாருக்குமே ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனா அதுவே செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரனோட பொண்டாட்டி, அதாவது சௌபின் ஷாஹிரோட பொண்டாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா அந்த லிவரை மேலே கீழே ஆட்டி அந்த அம்மாவே ஒரே நிமிஷத்தில் அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்காக அந்த வில்லன் கும்பல் மொத்தமும் யாராவது ஆப்ரேட் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரஜினி பின்னாலே சுத்தியாசன் பின்னாலே சுத்திட்டு இருந்தீங்க. சரி, அங்கிருந்து அப்படியே அடுத்த கேள்விக்கு வரும். அதே சீன்ல பாத்தீங்கன்னா சௌபின் ஷாஹிரோட பொண்டாட்டி யாரு அப்படிங்கிறத ரஜினி காட்டக்கூடிய சீன்ல ஸ்ருதிஹாசனும் பக்கத்துல வந்து பார்ப்பாங்க. அந்த வீடியோல யார் இருக்காங்க, சௌபின் ஷாஹிரோட பொண்டாட்டி யாருங்கிறத ஸ்ருதிஹாசன் அந்த பிரீத்தி கேரக்டரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா பின்னால வேற ஒரு சீன்ல ஒரு முக்கியமான இடத்துல அதே பொண்டாட்டி கேரக்டர் வந்து பிரீத்தியை கூப்பிடுது. இந்த பிரீத்தியும் லூஸ் மாதிரி அந்த அம்மா கூடவே போகுது. நிஜமாவே பிரீத்திக்கு கண்ணு தெரியாதா, இல்ல அது மன வளர்ச்சி குன்றிய ஒரு பொண்ணா என்னன்னு தெரியல. அந்த பிரீத்திங்கிறது வந்து எவ்வளவு பேக்குத்தனமா எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத பின்னால நம்ம விரிவா பேசுவோம். செகண்ட் ஹாஃப்ல அந்த பிரீத்தியை காப்பாற்றுற ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, ரொம்ப லென்த்தியான ஒரு சீக்வன்ஸ் அது. அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா
ஹீரோ கூட நல்லா சண்டை போட தெரிஞ்ச ஒரு 17 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் அனுப்பாம லொல்லு சபா மாறனையும் கூடவே 2 தத்தி பசங்களையும் ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. அதுவும் ஏன்னு புரியல. சரி, அந்த 3 பேராச்சும் பிரீத்தியை காப்பாத்துனதுமே உடனே ஊருக்கு கூட்டிட்டு வந்து சேர வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவ்வளவு சாவகாசமா ஒரு ரோட்டோர கடையில உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சௌபின் ஷேகர் தங்களை துரத்துறேன் அப்படின்னு தெரிஞ்ச பின்னால கூட கார் கண்ணாடியெல்லாம் ஏத்தாம ரொம்ப ஹாயா கூலா நல்லா காத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி லாங் டிரைவ் போற மாதிரி ரோட் ட்ரிப் போற மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் வந்து இவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அவங்கள சேஸ் பண்ணிட்டு வர்ற சௌபின் ஷேகர் வந்து பைக்ல தான் வர்றாரு. காரை விட்டு பைக்கை ஏத்தலாம்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னமோ அந்த ஆள் கூட போட்டிக்கு ஸ்லோ ரேஸ் விட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் பயங்கர ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சௌபின் ஷேகர் செத்துட்டாருன்னு காட்டுறதுக்காக ஒரு சீன் ஒன்று வரும். நிஜமாவே அதெல்லாம் பயங்கர சீரியஸான ஒரு காமெடி சீனுங்க. இந்த படத்துல காமெடி இல்லை அப்படிங்கிற அந்த கவலையை போக்குறதுக்காக, அந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக இந்த மாதிரி அங்கங்க சில சீரியஸான காமெடி சீன்ஸ் இருக்கு. அதாவது நாகார்ஜுனா சௌபின் ஷேகரோட தலையில நங்குன்னு ஒரு பெரிய சுத்தியில வச்சு 10 வாட்டி அடிக்கிறாரு. அடிக்க அவரோட மூளையெல்லாம் முட்டைப்பொடி மாசா இருக்கும். அங்கே ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாரு, நிச்சயமா இறந்திருப்பாரு. ஆனா அடுத்த சீன்ல நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்து இருக்காரு சௌபின் ஷேகர். அவர் மண்டை மேல அடிபட்டு இருக்கான், அதை அடையாளத்துக்கு காட்டுறதுக்காக குட்டியா அந்த இத்தினோண்டுக்கு ஒரு 2 சின்ன கீரல் மட்டும் விட்டு வச்சிருக்காங்க. அதே போல அந்த பிரீத்தி கேரக்டர் ஃபர்ஸ்ட் இயர்லயே டாக்டர் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேங்கிறாங்க. ஆனா சர்ஜன் ரேஞ்சுக்கு ஏதோ பண்றாங்க. சட்டுன்னு வேற ஒரு சீன்ல லோகோ பைலட்டா மாதிரி ட்ரெயினை ஓட்டிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியில அந்த ரஜினி அவரோட பிளாஷ்பேக் வருது இல்லையா, அதுல ரஜினி அவர்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் நாகார்ஜுனாவை காட்டும் போது ஒரு டீனேஜரா ஒரு 15-16 வயசு இருக்க பையன் மாதிரி காட்டுறாங்க. ஆனா பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு 30 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. நாகார்ஜுனாவுக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கும் அதே வயசுல 30 வயசுல ஒரு பையன் இருக்கான். இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரியல. இந்த மாதிரி இந்த படத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸையும் கன்வீனியன்டான ரைட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சீனுமே குபீர்னு இருக்கும். அல்ல குறையாத ஒரு கண்டென்ட் சுரங்கம் இந்த படம். சத்யராஜே அந்த மேன்ஷன் வரைக்கும் வந்துட்டு ரஜினியை பார்க்காமலே கிளம்பி போயிடுறாரு, தெரியல. ரஜினியோட பொண்ணை எதுக்காக தன்னோட பொண்ணுன்னு சொல்லி வளர்க்குறாரு, தெரியல. அந்த உண்மையை எதுக்காக ரஜினி கடைசி வரைக்கும் சொல்லாமலே இருக்காரு, அதுவும் தெரியல. ஒரு கூலியா மூட்டை தூக்கிட்டு இருந்த சத்யராஜ் சட்டுன்னு சில வருடங்கள்ல படிச்சு எப்படி அவ்வளவு பெரிய ஒரு சயின்டிஸ்டா மாறினாரு, தெரியல. அதே போல ஒரு சயின்டிஸ்டா இருந்திருக்காரு, இல்ல ஒரு ரிசர்ச் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு எதுக்காக அந்த இத்து போன மிஷினை கண்டுபிடிக்கணும்னு அவருக்கு தோணுச்சு, எதனால அந்த எண்ணம் அவருக்கு வந்துச்சு, அதுவும் தெரியல. அதே போல ஒரு கூலியா இருந்த ரஜினிகாந்த் எப்படி சென்னையில அவ்வளோ பெரிய ஒரு மேன்ஷன், ஒரு மாளிகை மாதிரி இருக்கு அந்த மேன்ஷன், அந்த மேன்ஷனுக்கு எப்படி ஓனர் ஆனாரு, எப்படி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆனாரு, தெரியல. அண்ட் ஒரு கூலியா இருந்த ரஜினிகாந்த் எப்படி மாணிக் பாஷா ரேஞ்சுக்கு இவ்வளோ செல்வாக்கோட இருக்காரு. அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவர் நினைச்சதெல்லாம் சட்டு நடந்துருது. அவருக்கு வேணுங்கிற விஷயம்லாம் அவருக்கு கிடைச்சிருது. அது எப்படி நடக்குது, தெரியல. சரி, இதெல்லாம் கூட இருக்கட்டும். இந்த படத்தோட கோர் எமோஷன் ஹீரோ ரஜினிகாந்தும் சத்யராஜ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அந்த எமோஷனல் ஆங்கிள் ஒர்க் ஆனாதான் இந்த படத்தோட நாம கனெக்ட் ஆக முடியும். ஸோ அது நமக்கு ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சீன்ஸ் எதுவுமே இந்த படத்துல இல்லை. ஹீரோ ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் எப்படி 2 பேருக்கும் பழக்கமாச்சு, எதனால ஹீரோ வந்து தன்னோட நண்பன் மேல உயிரே வச்சிருக்காரு, அப்படி இவருக்கு என்ன பண்ணாரு, கூலியா இருந்து இவர் சயின்டிஸ்டார் அளவுக்கு படிச்சுட்டாரு இல்லையா, அப்படிப்பட்ட ஒருத்தர் எதுக்காக தன்னோட தங்கச்சியை வந்து ஒரு கூலி கட்டி வைக்கிறாரு, இது எதுக்குமே இந்த படத்துல பதில் இல்லை. டயலாக்ஸ்ல கூட அதை பத்தி எதுவுமே உருப்படியா சொல்லல. இந்த படத்துல நாகார்ஜுனா, உபேந்திரா, ஆமீர் கான் அப்படின்னு தேவையில்லாத பல ஆணிகளை வச்சு நேரத்தை வீணடிச்சதுக்கு பதிலா சௌபின் ஷேகரை மட்டும் ஒரே ஒரு வில்லனா வச்சுட்டு சத்யராஜ் கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டருக்கான காட்சிகளை டெவலப் பண்ணியிருக்கலாம். இந்த படம் அப்படியாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒர்க் ஆகியிருக்கும். ஆனா இப்போ இருக்கிற இந்த படத்துல வந்து சத்யராஜ் கேரக்டரே தேவையில்லாத ஒரு ஆள் மாதிரி தான் இருக்காரு. படத்துல ரஜினி, சௌபின் ஷேகர் இவங்க 2 பேரை தவிர வேற எந்த கேரக்டருக்குமே ஸ்கோப்பே இல்லை. அந்த ஹார்பர் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் அப்படிதான் இருக்கு, ஏதோ தூக்கத்திலே எழுதுன மாதிரி தான் இருக்கு. தயால் தான் இன்ஃபார்மர் அப்படிங்கிறது சைமனுக்கு எப்படி தெரிய வந்தது, அதாவது 8 வருஷங்களா தூங்கிட்டு இருக்கிற சைமனுக்கு இப்ப மட்டும் அது எப்படி தெரிய வந்தது, எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுக்கு எந்த பதிலும் இல்லை. அண்ட் இந்த படம் முழுக்க ஆந்திரா கவர்மெண்ட்டையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியலும் சரி 1ஆம் நம்பர் முட்டால தான் காட்டியிருக்காங்க. அதாவது நாகார்ஜுனா அவ்வளோ பெரிய ஸ்மக்லர்னு தெரிஞ்சும் அந்த ஆளுக்கு வந்து ஹார்பரே 100 வருஷத்துக்கு லீஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அந்த ஆளோட பையனை கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆக்கி அழகு பார்க்கறதாகட்டும், சோ நைஸுங்க. முதல்ல இந்த படத்தோட டைட்டில், டீசர், போஸ்டர் எல்லாத்துலயுமே எதுக்காக அந்த லக்ஸுரி வாட்சஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா படத்துல அந்த லக்ஸுரி வாட்சஸை மிஞ்சி போனா 2 நிமிஷம் கூட காட்டல. அதே போல படம் முழுக்க அந்த கிரிமேஷன் சேர், மொபைல் கிரிமேட்டர் அப்படிங்கறத காட்டிட்டே இருக்காங்க இல்லையா. ஆனா எந்த ஒரு முக்கியமான சீன்லையும் அந்த மொபைல் கிரிமேட்டரை இவங்க யூஸ் பண்ணவே இல்லை. உதாரணத்துக்கு சௌபின் ஷேகர் சாகும்போது நாகார்ஜுனா ரொம்ப ஈஸியா இவனை தூக்கிட்டு போய் அந்த கிரிமேஷன் சேர்ல வச்சு எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல, வேணும்னே கொண்டு போய் புதைங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்பதான் அவர் திரும்ப எந்திரிச்சு வர முடியும். இன்னொரு கிளாசிக்கான ஒரு சீன் ஒன்று இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சௌபின் ஷேகரும் அவரோட பொண்டாட்டியும் வந்து ஒரே ட்ரெயின்ல இருப்பாங்க. ஆனா அதுக்கு முந்தின சீன்ல தான் பாத்தீங்கன்னா 2 பேரும் வேற எங்கெங்கயோ இருக்கிற மாதிரி, வேற ஒரு லொகேஷன் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சௌபின் ஷேகர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடோடி வந்து பைக்ல சேஸ் பண்ணி வந்து
அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்து எந்த ட்ரெயின்னு தெரியாம லாஸ்ட் மினிட்ல அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறுவாரு. ஆனா இவங்க அவரோட பொண்டாட்டி வந்து எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. சில நிமிடங்கள் அங்க வந்து சேர்ந்துருவாங்க. அந்த பொண்டாட்டி கேரக்டர்னா ஒண்டர் உமனா என்னன்னு தெரியல. பிளாக் விடோவுக்கு நிகரான சக்திகள் கொண்ட தயால் விடோ இவங்க. சரி, 2 பேருமே ஒரே ட்ரெயின்ல தானே இருக்காங்க. ஆனா தன்னோட புருஷன் அடி வாங்குறப்பவும் சரி, அத்தனை பேர் கூட சண்டை போடுறப்பவும் சரி, ட்ரெயின்ல இருந்தே அந்த ஆளு கீழே விழுறப்பவும் சரி, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம என்னமோ டிவி சீரியல் பாக்குற மாதிரி ரொம்ப கூலா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பியூட்டியே என்னன்னா, படத்தோட டைட்டில் கூலி. அதாவது ஹீரோ வந்து இப்போ கரண்ட்ல கூலியா இல்ல, 30 வருஷம் முன்னால கூலியா ஒர்க் பண்ணவர், தன் கூட இருந்த பல கூலிகளை காப்பாத்தினவர். அந்த கூலிகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணி தன் கூடவே வச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல கடைசி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துலாம் எதுக்கு எடுத்தாலும் சொல்றாரு, நான் கூலிகளை காப்பாத்தினவன், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அவரே கடைசியில வரக்கூடிய அந்த காக்கர் கேரக்டர் மாதிரி இவரும் வந்து அந்த கூலிகளை ஒரு ரவுடிங்களா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி ஜெயிலர் படத்துல வந்து ரவுடிங்களெல்லாம் திருந்தி வாழ சொல்லிட்டு அதுக்கப்புறமா தன்னோட சுயலாபத்துக்காக தன்னோட பர்சனல் யூஸுக்காக அந்த ரவுடிகளாவே இருக்க வச்சிருப்பாரோ, அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கு. பொதுவா லோகேஷ் கனகராஜ் எடுத்த ஒரு சில படங்கள் ஒர்க் ஆகாட்டி கூட அந்த படங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். அது லியோவா இருந்தாலும் சரி, மாஸ்டரா இருந்தாலும், எந்த படமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கு. மொத்தத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஆரம்பத்தில் வர ஒரு 20 நிமிஷம், இன்டர்வலுக்கு முன்னால ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் பாக்குறப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே தங்கமா தெரியுது. அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் கர்ண கொடூரமா இருக்கு. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இது ஒரு மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா சின்ன சின்ன துக்கடா ரோலுக்குலாம் வந்து பெரிய பெரிய நடிகர்களை காஸ்ட் பண்ணி வீணடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இத்தனை நடிகர்கள் நீங்க காஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா எப்படி எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? அதை எப்படி சுவாரஸ்யமா ஆர்கானிக்கா எழுத முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் சும்மா எதுக்குன்னா ஆடியன்ஸை ஏமாத்தி தியேட்டருக்குள்ள கொண்டு வரதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சௌபின் ஷாஹிர் ஒரு நடிகரா தன்னோட வேலையை திறம்பட செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு கேரக்டரா பார்த்தா அவரோட அந்த கதாபாத்திரம் ரொம்ப யூஸ்வலா வீக்கான ரேட்டிங் தான் இருக்கு. ஆனா படத்துல வரக்கூடிய மற்ற சொத்தையான கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவருக்கு நிறையவே ஸ்கோப் இருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா அவர் வரக்கூடிய காட்சிகளை கொஞ்சம் எலிவேட் பண்ணிடுறாரு. ஆனா பல காட்சிகள் வந்து என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சீன்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக்ல நடு ரோட்ல நாய் சங்கிலியை போட்டு ஸ்ருதி எழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதை யாருமே கண்டுக்க கூட மாட்டாங்க. இந்த படத்திலேயே ரொம்ப தத்தியான ஒரு கேரக்டர் யாருன்னா, விஐபி படத்துல வரக்கூடிய அந்த அமுல் பேபி வில்லன் கேரக்டர் மாதிரி வரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அது நாகார்ஜுனா தான். சௌபின் ஷாஹிர் கேரக்டரை பேட்மேன்ல வரக்கூடிய ஜோக்கர் மாதிரி ரொம்ப ரூத்லெஸ்ஸா அன்பிரிடிக்டபிளா காட்ட ட்ரை பண்ணியிருக்கிற அதே வேலையில நாகார்ஜுனா கேரக்டரை சர்க்கஸ்ல வரக்கூடிய ஜோக்கர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா ஒரு புது முயற்சி தான். அவருக்கு இந்த படத்துல 3 வேலை தான். ஒன்னு, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு சம்பந்தமே இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும். யார் எது சொன்னாலும் அப்படியே லூஸ் மாதிரி நம்பிடணும். ஹீரோவை பார்த்து அப்பப்போ உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். இது மட்டும்தான் அவரோட கேரக்டருக்கான வேலை. இப்படி ஒரு லொப்ப கேரக்டர் எழுதி வச்சுக்கிட்டு நான் வந்து நாகார்ஜுனா சார் சம்பிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவர்கிட்ட 7-8 தடவை நரேஷன் போயிருக்கேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நிஜமாவே நாகார்ஜுனா ரொம்ப பாவங்க. அவரை நம்ப வச்சு ஜோக்கர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அந்த ஜோக்கரை பயங்கரமான ஒரு வில்லனை காட்ட ட்ரை பண்ணதான் காமெடி. அவரை எப்படி ரொம்ப பயங்கரமான ஆளா காட்ட ட்ரை பண்ணாங்கன்னா, சுத்தியில வச்சு ஒரு 2-3 சுத்தியில வச்சு அடிச்சு சில கொலைகள் பண்றாரு. அப்பப்போ கன் எடுத்து டப்பு டப்புன்னு சுட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவரை வச்சு வரக்கூடிய சீன்ஸ் கூட கொஞ்சம் கூட புதுசா இல்ல. அடுத்த 2 விக்டிம்ஸ் உபேந்திரா அண்ட் அமீர் கான். அந்த காலத்துலலாம் சமஞ்ச பிள்ளைங்களை வந்து கீத்து கட்டி உள்ள உட்கார வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த படம் முழுக்க 30 வருஷமா உபேந்திராவை ஒரு ரூம்குள்ளேயே தான் உட்கார வச்சிருக்காங்க. அவர் சும்மா கடைசியில் இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் வந்து போறாரு. அண்ட் அமீர் கான்லாம் பாத்தீங்கன்னா அவர் வில்லனுக்கே வில்லன் அப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்க. சைமன் கேரக்டர் சாகும்போது கூட அமீர் கானை பத்தி பில்டப் கொடுத்து தான் போறாரு. ஆனா அவர் என்னமோ கடைசியில வந்து 2 பீடியை வாங்கிட்டு ஆஃப் ஆயிடுறாரு. பீடிக்கு செத்தவரா இருப்பார் போல இருக்கு. பிரீத்திங்கிற கேரக்டர் பத்தி, அதாவது ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்க கேரக்டர் பத்தி பின்னால சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல அந்த பிரீத்தி கேரக்டரை வில்லன் துரத்திட்டு போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வருது. அந்த சீக்வன்ஸ்லாம் போய்கிட்டே இருக்குங்க. எத்தனை பேர் வந்து காப்பாத்தினாலும், எத்தனை தடவை அவங்களா தப்பிச்சாலும் அந்த பிரீத்தி கேரக்டர் பேக்கு மாதிரி அதுவா போய் திரும்ப எவன்ட்டாவது மாட்டிக்குது. அந்த கேரக்டர்ல நடிச்ச ஸ்ருதிஹாசன் கிட்ட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த படத்துல உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான், என்ன நடந்தாலும் உங்களை சுத்தி என்ன மாதிரி விஷயங்கள், என்ன கலைவரம் நடந்தாலும் நீங்க அப்படியே சும்மா ஒரே இடத்துல நிக்கணும். உங்களுக்காக, உங்களை காப்பாத்துறதுக்காக பல பேர் இறந்து போனாலும் கூட நீங்க பேக்கு மாதிரி அதே ஒரே இடத்துல தான் நிக்கணும். இது மட்டும் தான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் ஆனது பின்னால சரி படம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரமே படம் முடிஞ்சு தொலைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா படம் போகுது நகரவே மாட்டேங்குதுங்க. ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாட்சை பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்குது. ஆனா சீன்ஸ் நகரவே மாட்டேங்குது. அப்பதான் ஹீரோ தேவராஜ் கேரக்டர் வந்து தன்னோட கூலி பிளாஷ்பேக்கை டயலாக்ல சைமன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சைமனும் செத்துட்டான். அதுக்கப்புறம் அதே வந்து விஷுவல்ஸாகவும் வருது. அப்போ அந்த சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏஐல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 80s வாய்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுல வேற ஏதோ ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க.
அதே அப்படி பண்ணாங்கன்னு தெரியல, அவரையே பேச விட்டுருக்கலாம். ரஜினி மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு, அவ்வளோ கரிஸ்மேட்டிக்கான ஒரு ஸ்டாரை வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியா மாஸ் காட்சிகள் எழுதலாம். ஆனா இந்த படத்துல வரக்கூடிய மாஸ் மொமெண்ட்ஸ் எதுவுமே பெருசா ஒர்க் ஆகவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல எப்பவுமே லோகேஷ் கனகராஜரோட படங்கள்ல வர்ற மாதிரி ஒரு பழைய பாட்டை போட்டு அதுல ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று வருது. அந்த சீனுக்கு கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அந்த சீன் வரப்பெல்லாம் மொத்த தேட்டரும் பேன்னு கிடக்குது. எப்படா படம் முடியுங்கிற மாதிரி டெட் சைலன்ஸா இருக்கு. ஒரு சில சீரியஸான காட்சிகள் குபீர் காமெடியா இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் ஒன்று வருது. ஸ்ருதிஹாசனோட அப்பா யாருன்னு சொல்றதுக்காக பாஸ்வேர்டு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. சத்தியமா முடியலைங்க. இதெல்லாம் எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னே தெரியல. அண்ட் சில காட்சிகள்ல வசனங்களும் கொடூர காமெடியா தான் இருந்தது. ஒரு சீன்ல அந்த ஹார்பர்ல ரஜினி ஒருத்தர் கூட நின்று பேசிட்டு இருப்பாரு. அங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கும். அப்போ ரஜினி கேட்பாரு, என்ன ஏரியாங்க அது அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் வரும் தெரியுமா? அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாங்க அப்படின்னு. இல்ல இதெல்லாம் ஒரு டயலாகா? படம் பார்க்க வர ஆடியன்ஸுக்கும் அந்த தேவராஜ் கேரக்டருக்கு வந்து எழுத படிக்க தெரியாதா, இல்ல கண்ணு தெரியாதா? இன்னொரு விஷயம், ஏற்கனவே அனிருத் அவர்களுடைய பாடல்கள்ல வரக்கூடிய அவர் முன்னணி ஹீரோக்களுக்கு கம்போஸ் பண்ணக்கூடிய பாடல்கள்ல வர்ற பாடல் வரிகளை பத்தி வேற சில வீடியோக்கள்லையும் நம்ம பேசியிருக்கோம். இந்த படத்துலயும் அந்த விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு படத்துல வரக்கூடிய கேரக்டருக்காக அந்த கேரக்டரை பத்தி நீங்க என்ன வேணா புகழ்ந்து பாடலாம். ஹீரோவை பத்தி துதி பாடும் போது கூட அது அந்த கதையோட ரிலேட் ஆகிற மாதிரி நீங்க வைக்கலாம். ஆனா கதையை விட்டு வெளியே வந்து அந்த ஸ்டாருக்கு நீங்க பாட்டு எழுதினீங்கன்னா அது ரொம்ப இர்ரெலவெண்டா இருக்கும். அது படத்தை விட்டு மொத்தமா வெளியே வரக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு தர்பார் படத்துல தனி வழி பாட்டுல பாத்தீங்கன்னா, தலைவர் இன்சார்ஜ், அவர் அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார், அவர் ஒரு வரி பேசினாலே பெரிய நியூஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வரிகள்லாம் வரும். அதாவது அந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு போலீஸ் கமிஷனர். ஆனா அந்த போலீஸ் கமிஷனரை பத்தி பாட்டு எழுதாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி பாட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல அவர் அரசியலுக்கு வர்ற மோட்டிவ்ல இருந்ததால அவர் பப்ளிக்ல பேசின அதிசயம் அற்புதம் அப்படிங்கிற லைனை வச்சு அதை வச்சும் சில பாடல் வரிகள் அந்த படத்துல வரும். அதே போல ஜெயிலர் படத்துலையும் பாத்தீங்கன்னா, ஓ அலும்ப பார்த்தவன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரெஃபரன்ஸ்ல வரும். உசுர கொடுக்க கோடி பேருங்கிற மாதிரி லைன்ஸ்லாம் வரும். சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக அவரோட ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் உசுர கொடுப்பான்னு கூட வச்சுப்போம். ஆனா அதை எதுக்கு டைகர் முத்துவேல் பாண்டியன் கேரக்டருக்கு அதை எதுக்கு பாடுறீங்க? வேட்டையன் படத்துலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லையும் ஹே சூப்பர் ஸ்டார்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த கூலி படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு கூலி, அவர் ஒரு மேன்ஷன் ஓனரும் கூட. ஆனா படத்துல வர்ற லைன்ஸ் பாத்தீங்கன்னா, அரங்கம் மதுரை விசில் செதறவே அப்படின்னு வரும். ஹீரோ என்ன தியேட்டர் ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அரங்கம் செதறதுக்கு. இதே மாதிரி குட் பேட் அக்லி படத்துலயும் ஒரு லைன் வரும், திரையரங்கம் செதறும் அப்படின்னு. திரையரங்கம் செதறணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நல்ல சீன்ஸ் எழுதுனா ஆட்டோமேட்டிக்கா திரையரங்கம் செதறணும். அதை விட்டுட்டு ரொம்ப லேசியா அதவே பாட்டு வரியாலாம் எழுதக்கூடாதுல்ல. இதுக்கு முன்னால இந்த மாதிரி பழைய படங்கள்ல எப்பயாச்சும் ரேரா வரும். அட்லீஸ்ட் அதுவாச்சும் கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கும். உதாரணத்துக்கு அட்டகாசம் படத்துல வந்து தலை போல வருமாங்கிற ஒரு பாட்டு வரும். அதே போல தலை தீபாவளிங்கிற பாட்டு வரும். அட்லீஸ்ட் அந்த படத்துல அவரை வந்து எல்லாரும் தலை தூத்துக்குடி தலைன்னு கூப்பிடுவாங்க. அதனால அது கதையோட லேசாவது ஒட்டி வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டா கூட பரவாயில்ல. ஆனா இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து படத்துக்கு சம்பந்தமே இல்லாம தளபதி, தலைவர், சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சீன்லயும் எல்லா பாட்டுலயும் வருது. இந்த ட்ரெண்ட் பயங்கரமா பாப்புலர் ஆனதுக்கு காரணம் நிச்சயமா அனிருத் தான். அதை வந்து அவருக்கு அப்புறமா நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாரிசு படத்துல தமன் அதை ஃபாலோ பண்ணாரு. அஜித் நடிச்ச குட் பேட் அக்லி படத்துல ஜி பிரகாஷ் அதை பண்ணாரு. கோட் படத்துல இவனும் கூட சில இடங்கள் அப்படி பண்ணியிருந்தாரு. ஸோ அது இப்போ ரொம்ப அது பாப்புலர் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல எந்திரன் படத்தோட பிஜிஎம் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. சைமன் கேரக்டர் வரக்கூடிய ஒரு 2-3 சீன்ல பாத்தீங்கன்னா, எந்திரன் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த ரெட் சிப் மாட்டின சிட்டிக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். ஒரு ட்ரம்பட் மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று வரும். அரிமா அரிமா பாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு ட்ரம்பட் பிஜிஎம் அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படத்தை விட இந்த படத்தோட ஆடியோ லான்ச்லையும் ப்ரொமோஷன்ஸ்லையும் இன்டர்வியூஸ்லையும் இந்த படத்தோட டீம் பேசின பேச்சு தான் பெரிய கடுப்புங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல நாகார்ஜுனா சொல்றாரு, இந்த படம் 100 பாஷாவுக்கு சமம் அப்படின்னு. நிஜமாவே அவரெல்லாம் வந்து முன்ன பின்ன பாஷா படத்தை பார்த்துருக்காரா என்னன்னே தெரியல. அந்த படத்தை பார்த்துருந்தாருன்னா இப்படிலாம் பேசியிருக்க மாட்டாரு. இன்னொரு பக்கம் அனிருத் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்றாரு. ஆமாமா, இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான படம் தான். ஆனா என்ன ஒண்ணு, 5 வயசு 10 வயசு குழந்தைகளுக்கான இன்டெலிஜென்ஸோட ஒவ்வொரு சீன்ஸும் எழுதப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட வாழ்க்கையில இருந்து 2 வருஷத்தை மொத்தமா இந்த படத்துக்காக அர்ப்பணிச்சிட்டேன். என் வாழ்க்கையில 2 வருஷத்தை இந்த படத்துக்காக இழந்துட்டேன் அப்படின்லாம் பேசுறாரு. பயங்கரமா அதை குளோரிஃபை பண்ணி பேசுறாரு. என்ன புரியலன்னா, அதுதானங்க ஒரு டைரக்டரோட வேலை. ஒரு டைரக்டர் இந்த மாதிரி நான் இதை இழந்துட்டேன், சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? சமீபத்தில் யாரோ ஒரு சின்ன படத்தை எடுத்த இயக்குனர், ஐ திங்க் லப்பர் பந்து படம் எடுத்த தமிழரசன் பச்சைமுத்துன்னு நினைக்கிறேன், அவரை பத்தி நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, நான் பட்ட கஷ்டத்தை பத்தி நான் எதுக்கு சொல்லணும், இதுதானே என்னோட வேலை, இதுக்காக தானே வந்திருக்கிறேன், நீங்க வந்து நான் நல்லா செட்டில் ஆகி இப்போ நல்லா தானே இருக்கேன், அதை பத்தி நான் ஏன் பேசணும், எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை எடுத்த கஷ்டத்தை எதுக்கு இவ்வளோ பெரிய தியாகம் மாதிரி பேசணும்னு தெரியல. ஏன்னா
இந்த மாதிரி நீங்கள் 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய சம்பளத்தை வாங்கிட்டு சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில், அதாவது கேட்டால் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட 2 வருஷம் டைம் எடுத்து இத்தனை ஸ்டார்ஸை வச்சுக்கிட்டு ஒரு சுமாரான படத்தை கூட கொடுக்க முடியலன்னா அது எவ்வளோ லேசியான ரைட்டிங். ஆடியன்ஸை ஏமாத்துற வேலை தானே அது. ஆடியன்ஸ் முகத்தில் எதை விட்டு இருந்தாலும் திம்பானுங்க அப்படிங்கிற ஒரு லெத்தார்ஜிக்கான ஆட்டிடியூட் தானே அது. அவதார் படம் எடுத்த ஜேம்ஸ் கேமரன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவதார் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்காக, அதில் வந்து ஒரு 3-4 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக 2004 இருந்து இப்போ 2028 வரைக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸை பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக அவர் கிட்டத்தட்ட 25-30 வருஷத்தை அதுக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்லாம் இந்த மாதிரி பேசலை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேங்கிற மாதிரிலாம் அவர் பேசலை. இல்லைனா வந்து ஒப்பன்ஹைமர் இல்லைனா இன்டர்ஸ்டெல்லர் படம் எடுத்த கிறிஸ்டோபர் நோலன் கூட இந்த மாதிரிலாம் பேசலை. அப்படி ஒன்றும் இது பயங்கரமான உழைப்பை டிமாண்ட் பண்ணுற ஒரு படமும் இல்லை. எந்திரன் மாதிரியோ பாகுபலி மாதிரியோ ஒரு படமும் இல்லை. ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளை பிரமிக்க வைக்கிற மாதிரி படமும் இல்லை. இல்லைனா நான் கடவுள் மாதிரி எப்படா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தை உருவாக்கி இருக்க முடியுங்கிற மாதிரி ஒரு வியப்பு உண்டாக்குற மாதிரி ஒரு படமும் இல்லை. ஒரு சாதாரண கமர்ஷியல் படம், ஒரு மசாலா படம், ஸ்லோ மோஷனு, ஐட்டம் சாங்கு, பில்டப்னு இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் அது. இந்த மாதிரி ஒரு படம் அதையும் கூட எங்கேஜிங்காக கொடுக்காம நான் 2 வருஷத்தை இழந்துட்டேங்கிறது, இல்லைனா 2.5 மணி நேரத்துக்கு இன்டர்வியூ கொடுக்குறதெல்லாம் டூ மச் தான். மொத்தத்தில் இந்த கூலி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்தவித எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் போகிறவங்களை கூட டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிலோ ஆவரேஜ் என்டர்டைனர் இந்த படம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய கடின சாவு ரசிகர்களும் லோகேஷ் கனகராஜ் கண்ணிகளும் ஒரு வாட்டி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இது ஒரு படமே இல்லை, இது மற்றும் ஒரு ஸ்கேம் அப்படின்னு வேணா சொல்லலாம். எது பெரிய ஸ்கேம், கூலியா இல்லை எல்சியூவா அப்படின்னு கேட்டால் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கராக இருந்த லோகேஷ் கனகராஜ் எல்சியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பின்னால் ஒரே மாதிரி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ ஒரு 4 ஸ்டார்ஸை போட்டு படம் பண்ணால் போதும், தியேட்டருக்கு கூட்டம் வந்துடும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் முதல்ல ஒரு மல்டி ஸ்டாரர் படம்னா என்ன அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்க வச்சுட்டா மட்டும் அது கண்டிப்பாக மல்டி ஸ்டாரர் இல்லை. ஒரு கதைக்கேற்ற மாதிரி பல நடிகர்கள் நடிக்க வச்சிங்கன்னா வேணா அது மல்டி ஸ்டாரர்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்க வச்சா இன்னும் நல்ல வசூல் வரும்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் நடிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதை எழுதுனா இப்படி தான் இருக்கும். கூலி மாதிரி, லியோ மாதிரி. இப்போ லியோ படத்தில் அர்ஜுன், சஞ்சய் தத்லாம் எதுக்கு வர்றாங்கன்னே தெரியாமல் வந்துட்டு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி. 2K கிட்ஸில் ஒரு சில பேர்லாம் என்னமோ மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிற வார்த்தையவே, அப்படிங்கிற விஷயத்தவே தமிழ் சினிமாவில் லோக்கி தான் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் எந்த காலத்துல இருந்தோ மல்டி ஸ்டாரர் விஷயங்கள் இருக்கு. எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்தே மல்டி ஸ்டாரர் படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. தளபதி, குருதிப்புணல், இருவர், அன்பே சிவம், பிதாமகன், ஆயுத எழுத்துன்னு டெரிஃபிக்கான மல்டி ஸ்டாரர் படங்கள் எப்பவுமே தமிழ் சினிமாவில் வந்துட்டே தான் இருக்கு. நான் இப்போ சொன்ன எல்லா படங்களுமே சூப்பரான படங்கள். இதுல ஏதாச்சும் ஒரு படத்தை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நிச்சயமா பாருங்க. குறிப்பா இருவர், அன்பே சிவம், குருதிப்புணல் இதெல்லாம் பயங்கரமான படங்கள். இந்த படங்கள் மட்டும் இல்ல, வேற நிறைய படங்களும் இருக்கு. கண்டுகொண்டேன், காதலா காதலா, ஃப்ரெண்ட்ஸ், நேருக்கு நேர், நண்பன், விக்ரம் வேதா, இந்த மாதிரி பல படங்களை சொல்லலாம். இன்ஃபேக்ட் லோகேஷ் கனகராஜ் எடுத்த மாஸ்டர் படத்தை கூட சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துல வந்து விஜய் சேதுபதி 2 பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் லியோலையோ இல்லை இந்த கூலி படத்துல அதை நீங்க பார்க்க முடியாது. சும்மா அவங்க ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக இவங்கெல்லாம் போட்டால் 1000 கோடி எடுத்துடலாம், இல்லைனா டபுள் மடங்கு வசூல் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வைக்கப்பட்ட ஒரு கேமியோ அப்பியரன்சஸ் தான் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு மல்டி ஸ்டார் படம்னு சொல்லவே முடியாது. கதைக்கேற்ற மாதிரி நல்ல நடிகர்களை காஸ்ட் பண்ணதால தான், அந்த கேரக்டர்ஸை சுற்றி கதை நடக்கிறதால தான் இப்போ நான் சொன்ன எல்லா படங்களை பற்றியும் இப்பவும் நம்ம பேசுகிறோம். இதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான படங்களாக இருக்குது. அதை விட்டுட்டு தெலுங்குலேருந்து ஒருத்தர், மலையாளத்துலேருந்து ஒருத்தர், ஹிந்திலேருந்து ஒருத்தர் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து ஒப்பேத்தி படம் எடுத்தா அது கூலி மாதிரி தான் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ல இருந்து, மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய நடிகர்களை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சாலே போதும், நம்ம படம் பெரிய பேன் இந்தியா ஹிட் ஆகிடும் அப்படின்னு நம்புறதே எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இப்போ நிஜமாவே வந்து பேன் இந்தியா லெவலில் ஹிட் அடிச்ச படங்கள்லாம் பாருங்களேன். பாகுபலி, RRR, காந்தாரா, KGF, புஷ்பா, இந்த எல்லா படங்களுமே ஒன்று தெலுங்கு படம் இல்லைன்னா கன்னட படம், அவ்வளோதான். அந்தந்த ரீஜனல் மூவியை தான் எடுத்திருந்தாங்க. அது பேன் இந்தியா ஹிட் ஆகும் அப்படின்னு அவங்க நினைச்செல்லாம் எடுக்கல. சும்மா வேணும்னே வந்து அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர், இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர்லாம் கூட்டிட்டு வரல. ஐ திங்க் RRRல அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆலியா பட்டை நடிக்க வச்சிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த மார்க்கெட் இருந்தனால ராஜமௌழி வச்சு பண்ணாங்களே தவிர, நாங்கள் இவங்களை நடிக்க வச்சுட்டாலே படம் வந்து பேன் இந்தியா ஹிட் ஆகிடும் அப்படிலாம் யாரும் பண்ணல. ஆனால் நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஜெயிலர், கூலி, வேட்டையன், லியோ அப்படின்னு எல்லா படங்கள்லையுமே கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடிடும் அப்படின்னு நம்புற மாதிரி இந்த எல்லா படங்களும் வந்து பேன் இந்தியா ஹிட் ஆகிடும் நம்பி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த கூலி திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.
love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.